வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்களன்னா 700 கிராம் எடுத்துக்க போகிறேங்க. 700 கிராம்னா 2 டம்ளருங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்தால் 700 கிராம் வரும் அரிசி. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதை சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்லேயே அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சிடணுங்க. ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், 600 கிராம் சிக்கன் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். 3 பூண்டு எடுத்திருக்கேங்க. இஞ்சி எடுத்திருக்கேங்க. இதை சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சாச்சு. காரத்துக்கு நான் ஒரு 5 காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், 5 காஞ்சி மிளகா சேர்த்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காஞ்சி மிளகா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, பிரியாணிக்கு கலரும் கொடுக்குங்க. இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு காஞ்சி மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா 4 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குக்கர் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிப்போம். இப்போ நான் நல்லெண்ணெயில் தாங்க சமைக்க போகிறேன். இப்போது கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் நெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது சூடானதும் இங்கே பாருங்க, நான் ஒரு 7-8 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ காஞ்சிச்சு, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. இப்போது கட் பண்ணி வச்ச 2 ஆனியன் பாருங்கள், 1 கப்பு கிட்டே வந்திருக்கு. இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிங்க. ஆனியனை சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும்.
இப்போது நான் கறி சேர்த்துக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள் 600 கிராம் கறி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் கறியை நல்லா சேர்த்துட்டேன். கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து சிம்மில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகடுவோம். நான் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இதில் நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. நான் ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. இதை போட்டு நல்லா கலந்துட்டு இப்போது சிம்மிலே விட்டு ஒரு 10 நிமிஷம் கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக அப்படி திருப்பி மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க சிம்மில். 10 நிமிஷம் கறி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கறியை நான் சிம்மில் போட்டு ஹாஃப் பாயில் வந்து வேக வச்சுட்டேன். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா, தக்காளி வந்து முன்னாடியே சேர்த்து நல்லா குழஞ்சிடக்கூடாதுங்க. குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும், தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி பாருங்கள், நான் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இப்போது தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. கொலைய ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி அரிசி. 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1 கப்புனா 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நான் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடுது சிக்கனில். அதனால் முதல்ல 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப்பு தண்ணியை வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன், அதை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேங்க. அடுத்தது இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன், ஃபுல் கப்பு எடுக்கலை. அதே மட்டன் பிரியாணியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து
3 கப்பு தண்ணி தாங்க வைக்கணும். நான் சிக்கனில் தண்ணி விடுறதுனால நான் 1/4 கப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா வந்து குழ குழன்னு ஆகிடும். நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போது அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போட்டிங்கன்னா உடஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டேன். ரொம்ப கிண்டாமல் லைட்டாக வந்து நான் கிண்டி விடுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போது ஒரு கொத்தமல்லி தூவிக்கிறேங்க. தூவிட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை. இப்போ மூடி போட்டுட்டேன். 2 விசில் வரட்டுங்க, பார்ப்போம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போது 10 நிமிஷம் ஸ்டீமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், உதிரியாக இருக்குது. நான் இப்போ அதை சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்து போடுற வீடியோ வந்து சேரும்.